السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الله سبحانه وتعالى தஜுடைய தொழுகை கபூல் செய்தருவானாக. உங்களில் நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்தை உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறு உலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவனாக. வாழும் காலமெல்லாம் கமா இல்லாமல் தொழுதி நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா தொய்வோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் நிலவும் நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் கண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. பிரயோஜனமான மொழியை பொழிய செய்வானாக. வறுமை மற்றும் பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தருவானாக. மருத்துவமனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை விட்டு முழு மனித சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்தவர்களுக்கு ஒதுக்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது முதல் மண்ணிற்கு செல்வது வரை அவனுடைய தேவைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நாட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் குதிரத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது. சில நேரங்களில் மனிதனுடைய தேவைகளை அவன் கேட்காமலே கொடுக்கிற இறைவன் சில நேரங்களில் மனிதன் தன்னிடம் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். திருக்குர்ஆனுடைய அநேகமான இடங்களில் என்னிடம் கேளுங்கள், என்னை அழையுங்கள் என்று சொல்வான். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ ஹுஃபியா. என்னிடம் நீங்கள் பணிவாகவும் பயத்தோடும் கேளுங்கள். நீங்கள் கேட்கிற பொருள் நன்மையானதாக, உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடியதாக இருந்தால் உடனடியாக தருவேன் என்று உத்தரவாதமும் தருகிறார். அப்படி கேட்கக்கூடிய மனிதன் அறிவில் சிறந்தவனா, அல்லாஹ்வோடு அவனுடைய ஹிக்மத் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணறிவு சமமானதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய அறிவு லட்சம் அல்ல, கோடி அல்ல, பல மடங்குகள் அவன் அறிவில் சிறந்தவன். அவன் தன்னுடைய அடியானுக்கு எது தேவை என்று அவன் முடிவு செய்கிறான். சில நேரங்களில் மனிதன் கேட்பதை கொடுக்கிறான், சில நேரங்களில் கேட்பதற்கு பதிலாக வேறு ஒன்றை தருகிறான். சில நேரங்களில் மனிதன் அழுது புலம்பினாலும் கூட அவன் கேட்பதை கொடுக்க மறுக்கிறான். மனிதர்களுக்கு சிந்தனைகளில் சிதறல்கள் ஏற்படுகிறது. ஏன் நாம் கேட்கிற கேள்விகளில் சில நேரங்களில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது? பதில் சொல்லுகிறார்கள், மனிதன் அறிவில் குறைந்தவன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தனக்கு எது நன்மை அளிக்கும், எது தீமை அளிக்கும், எது முற்றிலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அஸ்ஸா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லக்கும். சில விஷயங்களை நீங்க ஆசைப்படுவீங்க, அதுல தீமை இருக்கும். சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, அதுல நன்மை இருக்கும்னு சொல்லி எல்லாம் தெளிவா சொல்லுவோம். கை குழந்தை தன்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளைய கடைவீதி கூட்டிட்டு போறாரு தகப்பனார். அப்ப அந்த பிள்ளை மேல உள்ள பாசத்தினாலதான் கடைவீதி கூட்டிட்டு போறாரு. அந்த பிள்ளை தன் தந்தையிடம் ஒரு ஏக்கத்தோடு தான் செல்லுகிறது. இன்றைக்கு அச்சா நம்மளை கடைவீதி கூட்டு வந்துட்டாங்க, அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அங்க போற இடத்துல அது ஆசைப்படுகிற ஒரு உணவுப் பொருளை கேட்கிறது. சொல்றாரு, அது நல்லா இருக்காது, அது பழசுங்கிறார். என்ன சொல்வாரு? அவ கேட்கறது 5 ரூபா பொருளா இருக்கும். ஆனா இவர் அதற்கு சில காரணங்களை சொல்லி அதை மறுத்துட்டு 50 ரூபா பொருள் வாங்கி தருவார். ஆனா மகனுடைய முகத்துல மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்கு வரும்போது அம்மா கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? நல்லா இருந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அழுக வச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பான். அவர் சொல்லுவாரு, உன்னைய மாதிரி அவனுக்கு அறிவில்லை. சொல்லுவாரு, உன்னைய மாதிரி அவனுக்கு அறிவில்லை, ஆரம்பிச்சா அவனுக்கு கேட்கிறாங்க. இதை என்ன அந்த முறைக்குள்ளே இருப்பான். சொல்லுவார், அவன் ஆகாத ஒரு விஷயத்தை கேட்டான், அதில் இருக்கிற தீமை எல்லாம் தடுத்து அவன் 5 ரூபாய் சாமான் கேட்டான், நான் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இது ஒன்று. நாம் சில நேரங்களில் அல்லாஹ்வுடன் ஒரு பொருத்தம் இல்லாத விஷயத்தை கேட்கிறோம், அல்லாஹ் தடுத்து வச்சிருவோம், அதை விட சிறந்தது தருவோம். ஆனா அது நமக்கு என்ன செய்யும்?
சம்பவத்தை சொல்றாங்க. பேராசை பிடித்த ஒருவன், ரொம்ப பேராசை, அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்றான், எனக்கு சில ஆசைகள் இருக்கிறது, அதை நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் பண்ணிட்டாங்க. அவர் தஹஜ்ஜுதுலாம் தொழுகிறவர். அவர் சொன்னார், இத்தனை தேதி வாங்க, உங்களுக்கு நான் அந்த துஆவுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கலாம். அதே மாதிரி போய் உட்கார்ந்தார். இப்ப கேளுங்க, பல்கு தொழுதாச்சு, சுன்னத் தொழுதாச்சு, நஃபில் தொழுதாச்சு, தஸ்பீஹ் எல்லாம் ஓதியாச்சு. இப்ப அல்லாஹ்ட்ட கேளுங்க, உங்களுக்கு கேட்டதை அல்லாஹ் தருவான். எடுத்தவனா அவர் கேட்டார், அல்லாஹ் நான் தொட்டதெல்லாம் தங்கமா போகணும். கேட்ட துவா என்னங்க? நான் தொட்டதெல்லாம் தங்கமா போகணும். பெரியவன் சொன்னாங்க, நீ கேட்ட துவா கபூலாயிடுச்சு, போயிட்டு வாப்பாச்சு. போய் படுத்தார். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கட்டில் தங்கமா இருக்கு. சந்தோஷம் தாங்கல, கட்டிலே தங்கமா இருக்கா, சந்தோஷம் தாங்க முடியல. சரி, எந்திரிச்சு போய் என்ன செய்யறாரு, ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த உணவு பொருள் பானம் அத்தனையும் தங்கம். சாப்பிடுற பொருளே இல்லை, தொட்ட தங்கமா போயிருக்கு. சுட சுட டீ காஃபி இருக்கு, போய் தொட்ட ஒண்ணு தங்கமா மாறிடுச்சு. இப்ப சந்தோஷம் வருமா? வயிற்றுக்கு என்ன பண்றது? கட்டில தங்கமா போச்சு, சரி வெட்டி புழைக்கலாம். காபி தங்கமா போனா எதை குடிக்கிறது? சாப்பிட போனா சாப்பாடு தங்கமா போச்சு. ஆஹா, தப்பு பண்ணிட்டமே சொல்லி திரும்ப அவர்கிட்ட போயிட்டான். டாக்டர், அந்த பெரியவர்கிட்ட போய், நல்லா இருப்பீங்க, எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வாங்கினாங்க, அல்லாட்ட பேசணும். ஏன் என்ன ஆச்சு? ஏன் புத்தி என்னதை நான் கேட்டுவிட்டேன், இப்ப நீங்க திரும்ப எனக்கு சந்தர்ப்பம் வாங்கிட்டாங்க. சரி, அவங்க திரும்ப எல்லாம் சரி, எல்லாம் அமல்கள்லாம் செஞ்சுட்டு இப்ப கேளு, யாரெல்லாம் நீ கொடுத்த அந்த விஷயத்தை நீ திரும்ப வாங்கிக்க. தொட்டா தங்கமாக மாற வேணாம், எப்பவும் நான் இயல்பா இருக்கிற மாதிரியே என்னை வாழ வைக்கலாம். இது மனுஷனுடைய பேராசை, புத்தி இருக்கிறது. இது குறுக்குள்ள எதையாவது அடைஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சில நேரத்தில் அவசரப்பட்டு கேட்டு வச்சிருவான்ல. குரான்ல என்ன சொல்றான், மனுஷன் பதட்டத்துல எதையாவது கேட்டு வச்சிருவான், அதனால அவனுக்கு நேர் மாற்றமா நடந்து போயிடும் சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனி இஸ்ராயேல் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு பெண் தன்னுடைய மடியில குழந்தை, பால் குடிக்கிற குழந்தைய மடியில வச்சு உட்கார்ந்துருக்கு. எல்லா பெற்றோருக்கும் ஆசை, என் பிள்ளை அப்படி வரணும், இப்படி வரணும், எப்படி வரணும். உலகத்துல சில நட்சத்திரங்களை பார்த்து, பல வாகனங்களை பார்த்து இப்படியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த தாயில பிள்ளைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த பகுதியில குதிரையில எல்லாம் உடம்பெல்லாம் பெரிய ஆபரணங்கள், நகை, ஆடம்பரமா ஒரு அரசன் போறான். உடனே இந்த அம்மா சொல்லுது, யாரெல்லாம் என் பிள்ளைக்கு இவன மாதிரி வாழ்க்கையை கொடுச்சு. நம்ம என்ன சொல்லுது, என் பிள்ளைக்கு இந்த போறாங்கல்ல இவன மாதிரி ஒரு ஆடம்பரமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடு அப்படின்னு துவா செய்யுது. ஒரே ஆச்சரியம். அந்த மடியில இருக்கிற குழந்தை பேசி, யாரெல்லாம் அவன மாதிரி என்ன ஆகிறாரு. ரசூல சொல்றாங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்லுச்சு, குழந்தை அந்த மாதிரி என்னை ஆக்கிறாரு. சரி, அந்த அம்மா பேசாம உட்கார்ந்து இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் இன்னொரு பெண்ணை அழைத்து செல்கிறார்கள். விபச்சார குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போறாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, அதெல்லாம் இந்த மாதிரி என் பிள்ளை ஆக்கிறாரு, இந்த மாதிரி சொல்லிச்சு, இந்த மாதிரி என் பிள்ளை ஆக்கிறாருன்னு சொல்லிச்சு. அந்த குழந்தை சொல்லிச்சா மணியில இருந்து, யாரெல்லாம் இந்த பிள்ளை மாதிரி என்னை ஆக்கி, இந்த பெண் மாதிரி என்னை ஆக்கிருக்கு சொல்லி. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஆடம்பரமான அரசர் மாதிரி ஆகுங்க வேணாங்கிறான். விபச்சாரம் குற்றச்சாட்டப்பட்ட குற்றவாளி பெண் அது மாதிரி ஆக்கிறாருங்க, அது மாதிரி என்னை ஆக்குன்னு சொல்லி இந்த பிள்ளை கேட்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. இந்த ஆடம்பரமான அரசன் அத்தனையும் அநியாயத்துல ஊருடைய முதல்ல அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஒரு ரூபா கூட அவன் என்ன இல்லை, சொந்தமா ஹலாலா சம்பாதிச்சது கிடையாது, அத்தனையும் பிறருடைய வயிற்றுச்சல்ல சம்பாதிச்சது. அதனால அது மாதிரி வர வேணான்னு அந்த குழந்தை கேட்டுச்சு. இரண்டாவது, விபச்சார குற்றம் சொன்னா அந்த பெண் மீது அபாண்டமாக பொய் குற்றம் சாட்டப்பட்ட பெண். உண்மையிலே சாலிகான பிள்ளை. அந்த பிள்ளை மீது அபாண்டமா குற்றம் சம்பந்திருக்கான். அதனால அந்த பிள்ளை வேணாம், அது மாதிரி என்னை ஆக்குன்னு சொல்லி கேட்டுச்சு. இது மாதிரி நம்ம கேட்கிற துவாக்களில் நம் கண்ணுக்கு முன்னாடி எது தெரியுதோ அதை கேட்டு வச்சிருவோம். அல்லாஹ்வுக்கு தெரியும், ரகசியம் ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால கேட்கும் போது என்ன செய்யறது, என்னை மௌத்தாக்குன்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், நான் இருப்பது சிறப்பாக இருந்தால் என்னை இருக்கவை, நான் மௌத்தாகிறது சிறப்பாக இருந்தால் மௌத்தாக்கு, இப்படிதான் கேட்கிறத தவிர நான் ஏதாவது அவசரம் என்னை சீக்கிரம் மௌத்தாக்கிறாள், ஏதாவது அடிச்சு க்ளோஸ்
அல்லாஹ் கபூல் செய்வான். துவா எப்படி இருந்தா கபூல் செய்வான். அப்ப கேட்டாங்களா, எடுத்த உடனே எனக்கு தங்கமா வரணும் அப்படி இல்லை. முதல்ல அல்லாஹ் புகழணும், அடுத்து ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும். ஸ்டார்டிங்ல எண்ட்லயே ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்கிற துவா கபூலாகும். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லணும்? நான் கேட்கிற துவாவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கைக்கு காரணமே ரசூலுல்லாஹ் தான். அவங்க இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த அளவுக்கு தீன்ல, அவனுடைய ஹக்குல, அவனுடைய சத்தியத்துல வந்திருக்க மாட்டோம். எங்கேயே இருப்போம். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ரோட்ல போற டூ வீலர்ல சைடு ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டோம். சொல்றாரு, பாய் சைடு ஸ்டாண்ட் எடுக்க. என்ன சொல்றான்? நிப்பாட்டிட்டு அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடும். நன்றி சொல்லணுமா இல்லையா? ஏன் ஒரு நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ல இந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்து அன்னைக்கே நம்ம மோட்டாயிடும். புலமைய விஷயத்துக்கு சின்ன விஷயத்தை காப்பாத்துறாரு, சைடு ஸ்டாண்ட் எடுக்குன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு அல்லாஹ்வோட இத்தனை பெரிய ஞாபகங்களை வாங்கி தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவங்க மேல ஸலவாத் சொல்லிட்டு துவா செஞ்சா அந்த துவா கபூல் ஆகும். எனவே நாம் நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்வோட ஒப்படைச்சிட்டு எனக்கு பிரியமானதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றையிலும் மறுமையிலும் அவனுக்கு பொருத்தமானதை, நமக்கு நன்மை தரக்கூடியதை நமக்கு தந்தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா